தொடர்ந்து ஒரு முக்கிய செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்க்கலாம். அன்னை இல்லம் தொடர்பாக நடிகர் பிரபுவின் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான எமது தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் அவர்கள். சுரேஷ், வணக்கம். இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த மனு தாக்கல் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். ஜெகஜால கில்லாடி என்ற படத்தின் தயாரிப்புக்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பெற்ற கடன் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை திருப்பித் தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த அன்னை இல்லம் வீடு தனக்கு சொந்தமா என்பதால் அந்த ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் துஷ்யந்தின் தந்தை ராம்குமார் இந்த அன்னை இல்லத்தின் மீது தனக்கு எந்த உரிமையும் பங்கும் இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி அப்துல் குத்தூஸ் விசாரித்தார். இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நடிகர் பிரபு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அன்னை இல்லம் வீட்டின் மீது ஒரு முழு உரிமைதாரர் பிரபுதான், அந்த வீட்டின் மீது ராம்குமாருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். நீதிமன்றம் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவு பிறப்பிப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பாகவே அந்த வீட்டை நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் பிரபுவுக்கு உயில் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பத்திரப்பதிவும் நடைபெற்றிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இதனால் நீதிமன்றம் ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வாதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 22 கிரவுண்ட் பரப்பிலான அமைந்திருக்கக்கூடிய அந்த அன்னை இல்லம் வீட்டை ராம்குமார் தனது உரிமையை விட்டுக் கொடுத்தார் என்பதை நம்ப முடியவில்லை என்றும் இந்த செத்துணைய உரிமையானது நடிகர் பிரபுவுக்கு இருக்கிறதா என்பதை முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் முடிவு செய்ய முடியும் என்பதனால இந்த ஜப்தி உத்தரவை ரத்து செய்யக்கூடாது என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அப்துல் குத்தூஸ் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.